ஹாய்ப்பா எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களும் நல்லா இருக்கும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து என்னோடய நிலைமை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்து எப்படின்னா, என்னோடய மகன் வந்து எனக்கு ஆரம்பித்து கொடுத்துச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளோ படிப்பு கிடையாது, அதுதான் ஆரம்பித்து கொடுத்துச்சு. அதனால் நான் அதிலேருந்து என்னோடய சமையல் வீடியோஸ் ஒவ்வொன்றும் போட்டேன். ஒவ்வொரு நான் பண்ணுற சமையல் ஃபுல்லாக எடுத்து ஒன்று ஒன்றா ஷார்ட்டாக போட்டுட்டு இருந்தேன். அப்போ லாங் வீடியோஸ் போடலை, ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். அவ்வளோ ரீச் இல்லை. ஆனால் நான் வந்து இந்த ஷேர் சாட்டில் ஒவ்வொரு வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டேன். அப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஏறினாங்க. ஆனால் ஒரு ட்ரிப் என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. காப்பிரைட் கொடுத்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, காப்பிரைட் ஒரே வந்துன்னா சேனலே கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அப்புறமா நான் அந்த ஷேர் சாட் வீடியோவே போட நிப்பாட்டிட்டேன். அப்புறமா நான் போடுற சமையலில் மட்டும்தான் எடுத்து போட்டுருந்தேன். வர்றது வரட்டும் அப்படின்ட்டு அதை மட்டும்தான் எடுத்து போட்டுருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக 1-2 சப்ஸ்கிரைப் ஏறுவாங்க. ரொம்ப ரேராக தான் போச்சு. வியூஸே அவ்வளோ போகலை. இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஏறினாங்க. அப்புறமா லைவ் போடலாம் அப்படிங்கிறதுக்காக லைவ் போட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு லைவ் போட தெரியல, எப்பலாமா போட்டேன். போட்டுட்டு அப்புறமா அப்படியே பழகிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பழகி கொண்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபும் ஏறினாங்க. சரி, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் ஆச்சு, சுகர்னால. அப்போ நம்ம சும்மா தானே இருக்கோம், வீட்டில் சமையல் பண்ணிவிட்டு மிச்ச நேரம் சும்மா தான் இருக்கோம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்து நம்மளும் இந்த லைவில் காமிச்சா கொஞ்சம் நமக்கும் போகும், வருமானம் வரும். எல்லோரும் நினைக்கிறது தானே. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்க தப்பு இல்லைல்ல. அதேமாதிரி நானும் நினச்சேன். அப்படி நினச்சி தான் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணுவோம், கொஞ்சமாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்தேன். அப்புறமா காமிச்சா வந்து வியூஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சரக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் சரக்கு எடுத்தேன். அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ரீச் ஆகலை. ஒரு சில பேர் 1-2 பேர் தான் போட்டாங்க. அப்புறமா நினச்சேன் என்னென்னா, சரி இதில் தான் ரீச் ஆகலை, நம்ம ஒரு கடை வச்சா அதில் நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன், கடை வச்சேன். ஒரு சின்ன கடை தான், சிம்பிள் கடை, மச்சில் தான் கிடச்சிச்சு. ரொம்ப குறைஞ்ச வாடகை தான். ஆனாலும் அந்த வாடகையை கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டம் இருக்கணும்ல, இருந்தால் தானே கொடுக்க முடியும். வீடும் வாடகைக்கு தான் நம்ம எடுத்து இருந்துகிட்ருக்கோம். செலவுகள் இருக்குது. முதல்ல ஹாஸ்பிட்டல் செலவே அதிகமாக இருக்குது. அப்படி தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா நானும் கடையை திறந்துட்டேன். ஆனால் கடையை திறந்தால் கொஞ்சமாக வச்சா எப்படி போகும் அப்படிங்கிறதுக்காக இருக்க நகையெல்லாம் அடை வச்சு தான் மறுபடியும் கொஞ்சம் சரக்கு இறக்கி எப்படியாவது சரி ரன் பண்ணிடலாம், எப்படியாவது போயிடலாம், நம்ம பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட்டேன். அதுவும் ரீச் இல்லை. எதனால் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் நினச்சா கண்டிப்பாக எனக்கு உதவ முடியும். அதனால் நான் உங்கள்கிட்ட எல்லா சகோதரிகள்கிட்டும் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நினச்சா தான் எனக்கு உதவ முடியுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நீ லைவ் போட்டதுனால கண்டிப்பாக உனக்கு போகும், நிறைய பேருக்கு போகுதில்ல. நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். லைவில் வந்து நிறைய சகோதரிலாம் போட்டுட்ருக்காங்க. ஆண்டவனோட இதனோட நாட்டத்தில் அவங்க நல்லா போயிட்டுருக்கு. சரி, நமக்கு அதில் கொஞ்சமாக போகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நான் அதை லைவ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய நகையெல்லாம் அடை வச்சு தான் கடையெல்லாம் திறந்து நிறைய சரக்கு எடுத்து போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன், ஓகேவா? நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே ரன் ஆகலை. லைவ் வந்து கண்டிப்பாக நைட்டு 8:30 மணியில் to 10 மணி வரை போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய சப்போர்ட், உங்கள் சப்போர்ட் மறுபடியும் எதனால் கேட்குறேன்னா, உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கேட்டுட்ருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணி எனக்கும் மறுபடியும் கேட்குறது தப்பாக நினைக்காதீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ, நிறைய சரக்கு எடுத்து போட்டுட்டு நம்ம தகுதிக்கு மீறி பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் பாய்.